மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். மகரம் படபடப்பு, பால்பிட்டேஷன் என்று சொல்வார்கள். அந்த விஷயத்தில் கவனம். விநாயகர் வழிபாடும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடும் மிக மிக முக்கியம். தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு தடை போகும். ஆக மொத்தத்தில் ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, ஏற்றமான அமைப்பை பெற்றுத்தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மகர ராசிக்காரர்களுக்கு கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்திலும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்திலும் எல்லா வைகாசி மாதமும் ஒரு கண்ணு வைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை வைகாசி மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் குழந்தைகள் இருக்கக்கூடியவர்கள் உச்சரிப்பது விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் சிறிது பலமாக இருப்பதனால் அவர்களை அண்டர் எஸ்டிமேட் செய்வது மட்டும் மகர ராசிக்காரர்களுக்கு கூடவே கூடாது. தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தம் டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயம் அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல செய்தி வந்து காதில் பாய்வதை போல் அனுகூலங்கள் ஏற்படும்.